ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல், யாரிடமும் பகிர முடியாமல் உனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு புழுங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதுவும் ஒருவித நன்மைக்கே. நீ பல பேரிடம் பல விஷயங்களை பகிரும்போது பலவித கோணங்களில் அந்த விஷயங்கள் பார்க்கப்படும். உனக்கு நன்மை செய்கின்றேன் என்று உன்னை மேலும் குழப்பி மேலும் சிக்கல்களில் நீ மாட்டிக்கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. எனவே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நீ அமைதியாகவே இரு. இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதை உறுத்தும் ஒரு பெரிய விஷயம், தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக அறநெறி தவறி வாழ்வது உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன், சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள், தவறு செய்பவர்கள் வாழ்ந்து விட மாட்டார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளையும் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் நல்லவர்கள் போல உன்னிடம் பேசி பழகினாலும் அவர்கள் உள்மனதில் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் இருக்கின்றது. நீயும் சரியாக அவர்களிடமே சென்று உன்னுடைய கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களோ உன்னுடைய எதிரே அவர்கள் வருத்தங்களை உதடுகளில் தந்துவிட்டு மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கின்றார்கள். மகனே, உன்னை மேலும் குழப்பம் செய்து உன்னுடைய பிரச்சனைகளை எவ்வாறு அதிகப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும். அப்பொழுது யார் நல்லவர், எந்த அன்பு உண்மையானது என்று உனக்கு தானாக விளங்கும். அதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்காகவும் விரக்தியடையாதே. பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே, எவரையும் துச்சமாக கருதாதே. இப்பொழுது உன்னுடைய நிலை எனக்கு தெரியும். நீ அத்தனை நம்பிக்கையானவனாக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள். வருந்தாதே, எல்லாவற்றையும் மறந்துவிடு. அவர்களுக்கு உண்டான தீவினை அவர்களை போய் சேரும். சரியான கால நேரம் வரும்போதே எல்லாம் சரியாகிவிடும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். என்னை நம்புகின்றாய் அல்லவா? அப்படியென்றால் மகிழ்ச்சியாக இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் அன்பு குழந்தையே, பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக நினைக்க வேண்டாம். அதே போல உன்னுடைய பெருமாளும் உனக்கான நல்லதை செய்யாமல் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றல்லமே. உன்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது என்பதை புரிந்து கொள். நொடியில் எது எப்படி வேண்டுமானாலும் மாறும். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி நான் என் அற்புதத்தை உனக்கு காட்டத்தான் போகின்றேன். ஆனால் நீயோ எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். புலம்புவதை விட்டுவிட்டு உன்னுடைய அறிவால் அதற்கான முடிவை கொண்டு வரவும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முயற்சி செய். புலம்புவதாலோ வருத்தப்படுவதாலோ கவலைப்படுவதாலோ கண்ணீர் விடுவதாலோ எதுவும் மாறாது என்பது உனக்கு தெரியும் தானே? உன்னுடைய நிலை என்ன என்பதை இப்போது நான் உனக்கு காட்டுகின்றேன் என் தங்கமே. உன்னை திருத்திக் கொள்ளவும் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இரு. யார் எதை செய்தாலும் உன்னுடைய மனதில் நீ தெளிவோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்தவும் முடியாது, சாய்க்கவும் முடியாது. நீ எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் சரி,
பணிவோடு இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய அருமை பெருமைகளை எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள் என் செல்லமே. சில நேரம் நீ கண்ணீரை துடைப்பதற்கும் உன்னுடைய மன வருத்தத்தை போக்குவதற்கும் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று யாருடைய உதவியையாவது நாடுகின்றாய். ஆனால் உன்னிடமே விரல்கள் இருக்கின்றது, அதை கொண்டே உன்னுடைய கண்ணீரையும் துடைக்க முடியும் என்பதை ஏன் நீ மறந்து விடுகின்றாய்? முதலில் எதற்கும் நீதான் தயாராக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காதே என் செல்லமே. உனக்கு பிடிக்காத எதுவும் உன்னிடம் தங்காதே. உன்னுடைய கஷ்டங்களையும் சேர்த்துதான் நான் சொல்கின்றேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களும் நீ வருத்தப்படக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் அத்தனையையும் உன்னிடமிருந்து நான் விலக்கி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய பெருமாள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றேனே என்று கலங்காதே. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என் செல்லமே. நான் வகுத்த பாதையில் தான் இப்போது நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நான் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டேன். அதே போல இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது, நீ எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்பதையும் நான் ஏற்கனவே முடிவு எடுத்து விட்டேன் என் செல்லமே. என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். உனக்கான வாழ்க்கையை நிச்சயம் உயர்வானதாக அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன். மண்ணில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதர்கள் தான் அதை மறந்துவிட்டு மனிதாபிமானம் என்கின்ற வார்த்தையை கூட உபயோகப்படுத்த தெரியாத அளவிற்கு எப்போதும் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நீயும் மாறிவிட வேண்டாம் என் செல்லமே. உன்னை யாராவது ஏமாற்றும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை நினைத்துக்கொள். உன்னை அவர்கள் எப்படி ஏமாற்றினார்களோ அதைவிட பல மடங்கு அவர்கள் வேறு யார் மூலமாவது ஏமாறுவார்கள். அதுதான் நிதர்சனம். இன்று யார் எதை எவருக்கு கொடுக்கிறார்களோ அதைவிட பல மடங்காக அது அவர்களுக்கே திரும்ப வந்து சேரும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. கடந்து போன நேரத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் எழுந்து போன விஷயங்களையும் நினைத்து வருந்த வேண்டாம் என் செல்லமே. இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கை தெளிவானதாக பயனுள்ளபடி இருக்கும்படி நீயே பார்த்துக்கொள் என் செல்லமே. தெளிவான குறிக்கோளை நோக்கி நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் விரைவில் உன்னுடைய வாழ்க்கையை நான் நிலையானதாக, நிரந்தர சந்தோஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் வந்துள்ளது. உன்னுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வழிகள் உனக்குள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். அதற்கெல்லாம் புன்னகையை மருந்தாக நான் கொடுக்கின்றேன், வருந்தாதே என் செல்லமே. விரைவில் நீ புன்னகை பூக்கக்கூடிய அளவில் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். ஒருவருடன் நீ பேசும்போது நீ பேசுவதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே பேச பழகு. ஏனென்றால் நீ எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றாய், நல்லதைத்தான் சொல்கின்றாய். ஆனால் அவர்களோ நீ சொல்வதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய யோசனையில் இருந்தால், அவர்களது சூழ்நிலை சரியாக இல்லாமல் இருந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அதனால் தான் எப்போதும் யாரிடம் பேசினாலும் கவனமாகவும் தெளிவாகவும் பொறுப்பாகவும் நிதானமாகவும் பேசச் சொல்கின்ற